character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the culture. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Very good evening to all the 10th standard viewers. Last class மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா சீக்வன்ஸுன்ற டாப்பிக்கில் எப்படி உள்ள இன்டீரியரில் நம்பர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, சீக்வன்ஸ் எப்படி நம்பர்ஸில் அடுத்தடுத்த டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோன்றதை பற்றி பேசிக்கான சம்ஸ்லாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் 2.3யும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். ஓகேவா? இப்போ அதனுடைய கண்டினியூஷன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம சீக்வன்ஸ் கொடுத்து அதுக்கு ஜென்ரல் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ளஸ் இது சீக்வன்ஸில் அடுத்த தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த பேசிக்கான கான்செப்டில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். சீக்வன்ஸினையே கன்சிடரில் ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ அந்த ஆர்டரில் அதனுடைய கண்டினியூஷன் ஆஃப் த சம்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.21. ஓகேவா? எக்ஸாம்பிள் 2.21 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். The general term of the sequence is defined as. ஓகேவா? அவங்களே ஜென்ரல் டேர்மில் கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே எனக்கு ஜென்ரல் டேர்ம். ஓகே, ஹியர் an is equals to, இங்கே n எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி எப்பயுமே ரைட் பண்ணக்கூடாது. இங்கே எப்படி நோட்டேஷனில் கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் தான் ரைட் பண்ணணும். an இப்படி எழுதக்கூடாது. அது எப்படி எழுதணும்னா an இந்த ஆர்டரில் தான் ரைட் பண்ணணும். ஓகேவா? இப்படி எழுதுனீங்கன்னா தப்பு, இப்படி எழுதுனா மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்போ தான் நீங்கள் நம்பர்ஸ் a1 a2 அப்படி எழுத முடியும். ஓகேவா? அதுவே நீங்கள் இப்படி எழுதுறீங்கனாக்கா தட் இஸ் a1 இப்படி மீன் பண்ணும், a2ன்னு இப்படி வரும். ஓகேவா? அந்த மாதிரி எழுதக்கூடாது. இப்படி எழுதுனீங்கனாக்கா தப்பு, இது எழுதுனா தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுதா? அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் an is equals to n into n plus 3, n belongs to set of all natural number. இதுக்கு பேர் என்னது? நேச்சுரல் நம்பர்லேருந்து எடுக்கிறாங்க. இஸ் ஆட் நம்பர். ஓகே, அப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருந்துச்சுன்னா n belongs to capital N, n is even இருந்துச்சுன்னா இப்போ எப்படி ஆட் ஆர் ஈவன் எப்படி கண்டுபிடிக்கிறது? டு ஃபைண்ட் த 11th and 18th டேர்ம்ஸ். ரெண்டு டேர்ம் அவங்களே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 11th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அண்டு 18th டேர்மு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 11th டேர்மும் 18th டேர்மும் எப்படி டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம்? அப்போ டு ஃபைண்ட் 11th டேர்ம் a11னாக்கா a11th டேர்ம். 11 எங்கே போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏ சஃபிக்ஸ் கீழே இறக்கி போட்டிருக்காங்க பாருங்கள். a11th டேர்ம். அப்போ 11 இஸ் ஏ ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பர்னாலே வாட் அபவுட் த கன்சிடர் த சீக்வன்ஸ்? எந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம்? an is equal to n into n plus 3. அப்போ n is equal to 11 இருந்துச்சுன்னா an is equals to n into n plus 3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ therefore சப்ஸ்டிட் பண்ண போகிற 11 சப்ஸ்டிட் பண்ணும்போது 11 into 11 plus 3, 11 plus 3 வந்து பார்த்தீங்கன்னா 14, 14 11s are 154. திஸ் இஸ் த 11th டேர்மோடைய நம்பர். ஓகேவா? அண்டு நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன் டேர்ம்ஸ் ஆஃப் 18th டேர்முன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 18th டேர்ம்னாக்கா என்ன பண்ண போகிறேன்? 18 அப்ளை பண்ண போகிறேன். a18 இஸ் எ ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர்னா n is equal to 18 in an is equal to n ஸ்கொயர் ப்ளஸ் 1. அந்த சீக்வன்ஸ் எடுத்து ரைட் பண்ணணும். அதில் 18 எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். 18 ஸ்கொயர் ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 325. ஓகே, திஸ் இஸ் அ டேர்ம் வேல்யூஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றது பேசிக்கான சம்ஸில் கொடுத்துருக்கிறது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் சம்ஸில் பாருங்கள். இப்போ இதே ஆர்டர் தான், ஆனால் கிவன் கண்டிஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபாலோயிங் சீக்வன்ஸ். அதில் ஃபஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க, செகண்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க,
அண்ட் தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் ஃபிஃப்த் டேர்ம் கொடுக்கல, ஜென்ரல் டேர்ம் கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் டேர்மில் பார்த்தீங்கன்னா an is equal to an minus 1 divided by an minus 2 plus 3, n is greater than or equal to 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்னுக்கு எந்த வேல்யூலேருந்து கொடுக்க போகிறேன், 3 4 5 அப் டு அண்ட் ஸோ ஒனில் கொடுக்க போகிறேன். அப்போ அந்த ஆர்டரில் கொடுக்கும்போது n எதுலேருந்து சூஸ் பண்ணாங்க, நேச்சுரல் நம்பர்லேருந்து சூஸ் பண்ணும்போது we get the solution. இப்போ a1 is equal to 1, a2 is equal to 1 and the third term depends on the எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், in terms of in a3, அப்போ a3ன்னு எடுக்க போகிறேன், a3 minus 1 divided by a3 minus 2 plus 3. அப்போ a3னா 3 minus 1னா ஒரு எனக்கு 2, a2 divided by a1 plus 3. a2 ஓட வேல்யூ என்னது இருக்குது 1, a1 ஓட வேல்யூ 1. அப்போ 1 divided by 1 plus 3, 1 plus 3னா 4, 1 by 4. ஓகே, சிமிலர்லி ஃபோர்த் டேர்ம் will be considered. அப்போ நான் என்ன ஆல்ரெடி டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு இதையும் எனக்கு டிபெண்ட் பண்ணியே வருது தான் இந்த சீக்வன்ஸோடைய ஆர்டர். ஓகேவா? அப்போ சிமிலர்லி த ஃபோர்த் டேர்ம் a4 டிபெண்ட்ஸ் அப்பான் a2 அண்ட் a3. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் a4 minus 1, இங்கே a4 minus 2, a3 a2 வருது. a3 ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1 by 4, இதனுடைய வேல்யூ 1 and simplify we get the term 1 by 16. ஓகேவா? புரியுதா? அண்ட் ஆல்சோ ஃபிஃப்த் டேர்ம் அதே போல் சேம் as ஆல்சோ கன்சிடர். அப்போ a4 divided by a3 plus 3, 1 by 16 divided by 1 by 4 plus 3. இனி cross multiply, இது LCM எடுத்து will be change about the term. அப்போ therefore that we get the terms என்ன அது எனக்கு 1 by 16 into 4 by 13 வருது. therefore 1 by 52 is a solution of the term. அப்போ therefore the first 5 terms of the sequence என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 1 1 by 4 1 by 16 and 1 by 12. This is for the solution of the terms. ஓகேவா? it is clear about, புரியுதா? அண்ட் எக்ஸசைஸ் 2.4 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.4ல இதே பேசிக்கான சம்ஸில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சம்ஸில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்கிறேன், அதை வில் பி கம்ப்ளீட் அபவுட் இன் ஏ ஹோம்ஒர்க். ஓகேவா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் வில் பி ஹோம்ஒர்க்கு. என்ன ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, in terms of find the next 3 terms of the following sequence சொல்லியிருக்காங்க. அடுத்த 3 டேர்மை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆல்ரெடி 3 டேர்ம் இங்கே இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் எதனுடைய கண்டினியூஸ் ஆர்டரில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன மல்டிபிள் ஆஃப் டேர்ம்ஸில் வந்துருக்கு, இல்லை என்ன சப்ராக்ஷன் ஆஃப் த டிஃப்ரென்ஸில் வந்துருக்கு, அதை எல்லாத்தையுமே காமனாக வில் பி ஃபைண்ட் அவுட் த டேர்ம்ஸ். ஓகேவா? அந்த ஆர்டரில் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த 3 சம்ஸ் வில் பி ஹோம்ஒர்க். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கொஷின் ஃபார் ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ். செகண்ட் கொஷின் இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் சம்ஸ் மாடலில் ஃபர்ஸ்ட் 4 சம்ஸ். ஓகேவா? அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சீக்வன்ஸ் whose nth terms are given by. ஓகேவா? these 2 sums will be homework question. ரிமைனிங் இருக்கிறத கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, we'll see the example. தேர்ட் சம் பார்க்க போகிறோம். Find the nth term of the following sequences. இப்போ 2 5 10 17 up to and so on. And second one பார்த்தீங்கன்னா 0 1 by 2 2 by 3 and so on, 3 8 13 18 and so on. இதுக்கு எல்லாமே nth term நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். nth termல எப்படி சொல்லலாம் பாருங்கள். given the questions எழுதிக்கலாம். இப்போ in terms of 1 square, அடுத்து பார்த்தீங்கன்னா 1 square, 2 square plus 1 square, 3 square plus 1 square 1 into 1, 4 square in this order plus and so on the continuing in this sequence. அப்போ n square plus 1, n square plus 1. அப்போ therefore then we get the result. ஓகேவா? அதாவது that is mean for in this order. ஓகேவா? இதில் பாருங்கள் 1 square உடைய வேல்யூ 1. ஓகே, அப்போ 1 plus 1 2. அப்போ 2ன்றது ஃபர்ஸ்ட் ஒன் சீக்வன்ஸ். கமா அடுத்தது பாருங்கள் 2 square 4, 2 square 4 plus 1. அப்போ 4 plus 1 is equal to 5. அப்போ என்னுடைய அடுத்த சீக்வன்ஸ் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 5ன்னு வந்திருக்கு. அடுத்தே போல் ஒவ்வொரு சீக்வன்ஸையும் இந்த ஆர்டரில் எடுத்துக்கலாம். அப்போ therefore n-க்கு in terms of 1 square 2 square 3 squareன்றதுனால nth term is will be considered upon n square plus 1ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? புரியுதா? அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள் 0 1 divided by 1 by 2 1 by 2 and next பார்த்தீங்கன்னா 2 by 3 and third one பார்த்தீங்கன்னாக்கா and so on the order சொல்லிட்டாங்க. அப்போ 1 minus 1 divided by 1, 2 minus 1 divided by 2, 3 minus 1 divided by 3 and so on எடுத்துக்கலாமா இந்த சீக்வன்ஸை. இதை ரீப்ளேஸ் பண்ணி 1 minus 1 0 0 by any value 0ன்னு வந்துடும். அதே போல் 2 minus 1னா அது 1 by 2ன்னு வரும். அடுத்தது 3 by 2 3 minus 1 is equal to 2 by 3 and so on the continuous sequence. அப்போ what about the general term of the terms n minus 1 divided by n. therefore nth term is n minus 1 divided by n ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? and next one sequence of the terms third one. what about the third one questions?
In a third one பாருங்க, what about in a third one? 3, 8, 13, 18 and so on the top. அப்போ a equal to 3, d equal to 5, tn is equal to a plus n minus 1 into d அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ in terms of இது nth term கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றான சீக்வன்ஸோடைய ஃபார்முலா ஓகேவா, இது ஏபின்னு சொல்லுவாங்க. in terms of a plus 3 n minus 1 into d அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது 3 minus 5 is equals to minus 2, 5n minus 2, that is the nth term of the sequence. Okay, and see the next one problem for in a fourth question. Find the indicated terms of the sequence whose nth term are given by. nth terms are given by. nth term கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸில் பார்த்தா அதே சேம் மாடல் in terms of அவங்களே சொல்லியிருக்காங்க பாரு a6 and a13 இந்த சீக்வன்ஸ்லேருந்து கண்டுபிடிங்க, அதே போல் a4 and a11 வந்து இந்த சீக்வன்ஸ்லேருந்து கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க nth டேர்ம்லேருந்து. அப்போ an is equal to 500 by n plus 2, ஃபஸ்ட்டு a13 and a6 அதை கண்டுபிடிக்கிறோம், 13 by 3 and 15 by 4 and second one பார்த்தீங்கன்னாக்கா a4 and a11 கண்டுபிடிக்க போகிறோம். அந்த சீக்வன்ஸில் அப்ளை பண்ணும்போது a4னா 4 எடுத்து போய் n க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க, then we get the result and 11 அப்ளை பண்ணால் we get the result another one terms. ஓகேவா, புரியுதா? and next one பார்த்தீங்கன்னாக்கா fifth sum, find a8 and a15 whose nth term says. இப்போ n is odd, n is even அந்த ஆர்டரில் கொடுக்கறது. இப்போ ஈவன் நம்பரில் வந்துச்சுன்னா இந்த சீக்வன்ஸ் எடுக்கணும், ஆட் நம்பரில் வந்துச்சுன்னா இந்த சீக்வன்ஸ் எடுக்கணும். அப்போ a8 8ன்றது ஆடா ஈவனா, ஈவன். அப்போ ஈவன் நம்பர் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு பதிலாக n-க்கு பதிலாக 8 ரீப்ளேஸ் பண்ணி தென் வில் பி கெட் த ஆன்சர். அதே போல் a15னாக்கா n-க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க, 15 இஸ் ஏ ஆர்டர் ஈவன் ஆட். அப்போ therefore a15 is equals to n square divided by 2n plus 1, அதில் n-க்கு பதிலாக 15 ரீப்ளேஸ் பண்ணி then will be find out the solution 225 divided by 31. ஓகேவா, புரியுதா? and next one problem for in a sixth question. என்ன sixth question கொடுத்துருக்காங்க, if a1 is equal to 1, a2 is equals to 1 and an is equal to 2an minus 1 plus an minus 2, n is greater than or equal to 3. இப்போ தான் லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2.22ல் நடத்தினேன். அதில் எப்படின்னாக்கா இட் இஸ் அ டிபெண்ட்ஸ் அப்பான் த டேர்ம். ஓகேவா, என்னுடைய சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இருக்கிற டேர்ம்ஸை அப்படியே டிபெண்ட் பண்ணி வருது. ஓகேவா, அப்போ a1 is equal to 1, a2 is equal to 1, an is equal to 2an minus 1 plus an minus 2. நீ ஆர்டரில் ஒரே லைனில் ரைட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, அப்போ a3 கண்டுபிடிக்க போகிறேன், அடுத்த 3 டேர்ம்ஸ், ஏன்னா n is greater than or equal to 3ன்னு சொன்னதுனால 3, 3, 4, 5, 6 அந்த ஆர்டரில் கண்டுபிடிக்க போகிறேன். 3 அப்ளை பண்ணும்போது 3 minus 1 is equal to 2, a2 வேல்யூ 1, a1 வேல்யூ 1 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி we get the solution. அதே போல் a4 எடுத்துக்க போகிறேன், a4 எடுத்தாலும் then we get the term 2a4 minus 1 plus a4 minus 2, அப்போ 2a3 plus a2. அப்போ therefore a3 ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 3, 2 3s are 6 plus 1 7 answer. அதே போல் a5 it is a one of the depends on the values for a6 வரைக்கும். therefore the 6 terms of the sequence are 1 1 3 7 17 41 என்ற சொல்யூஷனாக சொல்லிக்கலாம். ஓகேவா, புரியுதா? இட் இஸ் ஏ எல்லாருமே இந்த வீடியோஸ் எல்லாமே பாஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சீக்வன்ஸில் எனக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அண்ட் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் ரெண்டு சொல்லுவாங்க, ஏபி அண்ட் ஜிபின்னு சொல்லுவாங்க. ஏபின்னாக்கா இதில் தமிழ் சொன்னால் கூட்டுத்தொடர்னு சொல்லுவாங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் எப்படி இன் டர்ம்ஸ் ஆஃப் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் டிஃப்ரென்ஸ் வச்சு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் இருந்துச்சுன்னா ரேஷியோ வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ லெட் அஸ் பிகின் த இல்லுஸ்ட்ரேஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மேக் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் யூஸிங் மேட்ச் ஸ்ட்ரிக்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கே ஃபிகர்ஸில் மேட்ச் ஸ்ட்ரிக்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹவு மெனி மேட்ச் ஸ்ட்ரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் ஈச் ஃபிகர் 3, 5, 7 and 9. ஓகேவா, இப்போ what about will be can the terms we can find the difference between the successive numbers. அப்போ difference between the successive numbers பார்த்தீங்கன்னாக்கா 2 டிஃப்ரென்ஸ் எல்லாத்துமே காமன் டிஃப்ரென்ஸ் என்ன வருது பார்த்தீங்கன்னா 2 வருது. அப்போ 5 minus 3, 7 minus 5, 9 minus 7 is equals to 2. அப்போ therefore the difference between the successive number is always 2ன்றதுனால the given the sequence is an arithmetic progressionல இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, அப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் யூஸிங் திஸ் கண்டிஷன். இதே சேம் ஆஸ் ஆல்சோ செகண்ட் ஒன் இல்லுஸ்ட்ரேஷனும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய டெஃபினிஷன்ஸை பார்க்கலாம். எப்படி டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இனி ஏபியோட டெஃபினேஷன் கேட்குறாங்கனாக்கா வில் பி ரைட் ஆன் த டெஃபினேஷன்.
let a and d be real numbers, aவும் dயும் be real numbers, then the numbers of the form அது எப்படி எந்த ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா a plus d a plus 2d கமா போட்டுனே வரணும் எல்லாத்துக்குமே a comma a plus d comma a plus 2d comma a plus 3d comma a plus 4d comma and so on is set to the form arithmetic progression. It is denoted by AP. ஓகே, இதுதான் நம்ம டினோட் பண்ணி ஏபின்னு சொல்லுவாங்க. அதுவே இந்த நம்பர் ஏ இஸ் கால்டு த ஃபர்ஸ்ட் டேர்ம். அதில் ஏ என்னன்றதை நொட்டேஷனில் சொல்லிக்கலாம். ஏவோட நொட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டேர்ம். அண்ட் டி பார்த்தீங்கன்னாக்கா காமன் டிஃப்ரென்ஸ். டி இஸ் கால்டு த காமன் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய கிவன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில். இப்போ கிவன் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் டேர்ம்ஸ் ஆஃப் நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் any two consecutive terms of an AP is always constant. It is a very important 1 mark type கேட்கக்கூடிய கொஸ்டின். அதனால் இதை மார்க் பண்ணி வச்சுக்கிங்க. எல்லாருமே புக்கு இருந்துச்சுன்னா புக்கில் மார்க் பண்ணி வச்சு 1 மார்க்ஸுக்கு ரீகால் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ in terms of the difference between any two consecutive terms of an AP is always constant. ஓகே, இதுதான் 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா, ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா, that the constant value is the common difference. அந்த constant value என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா காமன் டிஃப்ரென்ஸாக இருக்கும். புரியுதா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இஃப் தேர் ஆர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் in an AP, then finite number of terms la irukkranga an AP, then it is called a finite arithmetic progression. Finite naka finite arithmetic progression, infinite terms irundhuchnaka infinite arithmetic progression. Finite or infinite la ellame ungalku already therinjadhu dhaan, and the basic la solradhu. Okay va, ipo in terms of terms and common difference of AP, எப்படி டேர்ம்ஸையும் காமன் டிஃப்ரென்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ டேர்ம்ஸ்னால் என்ன? T1 T2 T3 T4 அந்த ஆர்டரில் எடுத்துக்கலாம். டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் the terms of an AP can be written as T1 is equal to A. அப்போ A plus 1 minus 1 into D. அடுத்து T2 is equal to A plus D. A plus 2 minus 1 into D. அடுத்து Tn, இது எந்த இதுலேருந்து எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா will be using the general term of the formula. Tn is equal to A plus n minus 1 into d. வித்தின் ப்ராக்கெட்டை கண்டிப்பாக எல்லாருமே கரெக்டாக ரைட் பண்ணணும். வித்தின் ப்ராக்கெட் போடலைனாக்கா இந்த d வந்து n-க்கு மல்டிப்புளில் இருக்காது. இந்த மாதிரி போட்டிங்கனாக்கா இட் வில் பி ராங் ஆஃப் த டேர்ம்ஸ். ஓகேவா, அதனால் வித்தின் ப்ராக்கெட்டை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. இங்கே அடிஷனை கரெக்டாக போட்டு ரைட் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ a plus n minus 1 into d, இது ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அந்த காமன் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். இன் அன் AP, இந்த கீழே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதையும் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய ஃபார்முலா, ஏபியோட ஃபார்முலா. இன் அன் AP, nth term is Tn is equal to A plus n minus 1 into D. Here A is the first term, D is the common difference. A வந்து ஃபர்ஸ்ட் டேர்மும் D வந்து என்னன்னு சொல்லலாம், காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, புரியுதா? And see the next one. In general term, to find the common difference of an AP should be subtract from the first term from the second term. இப்போ D எப்படி கண்டுபிடிக்கிறது? சப்போஸ் D ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, D is equivalents to, ஜென்ரலாக சொல்லும்போது D is equivalents to T2 minus T1. எப்படி T2 minus T1? that is mean for second term minus first term. அப்படி தான் சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சின்னா டியோட வேல்யூஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா, புரியுதா? அதுதான் இந்த ஆர்டரில் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் உங்களுக்கு ப்ராக்ரஸ் செக்கில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி யூ நோ த டேர்ம்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ராக்ரஸ் செக் யூ வில் பி கம்ப்ளீட் அபவுட். அண்ட் யூ நோ த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா த காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் AP கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் ஜீரோ. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். என்னது, பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவில் இருக்கலாம், அது ஜீரோவில் இருக்கலாம். இது எந்த இதில் வேணால் வரலாம். ஓகேவா, அதனால் இந்த கண்டிஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோ. சார் பாசிட்டிவில் மட்டும்தான் ஆன்சர் வருமா, நெகட்டிவில் வராதா? வரும், கண்டிப்பாக வரும். அதே போல் ஜீரோவில் வராதா? ஜீரோவும் வரதுக்கு பாசிபிள். ஓகேவா, அதுதான் இங்கே கண்டிஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? என்ன see the example, check whether the following sequence are in AP or not. இது AP சீக்வன்ஸா இல்லை நாட் என் AP சீக்வன்ஸான்றதை கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். அப்போ நான் AP ஆர் நாட் என் APன்னு சொல்கிறதுக்கு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸில் டிஃப்ரென்ஸை செக் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஸ் எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக வந்துடுச்சுனாக்கா இட் இஸ் அன் ஏபின்னு சொல்லிக்கலாம். சப்போஸ் டிஃப்ரென்ஸ் எனக்கு நாட் ஈக்குவலன்ஸ் வந்துச்சுனாக்கா இட் இஸ் நாட் அன் ஏபின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, புரியுதா?
அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் 2 2x + 3 3x + 4 அண்ட் ஸோ ஒன் சொல்லியிருக்காங்க. அப்போ T2 - T1 எடுத்துக்கிறேன், சப்ராக்ஷன் பண்ணும்போது x + 1 கிடைக்குது. T3 - T2 எடுத்துக்கிறேன், அது சப்ராக்ஷன் பண்ணால் x + 1 கிடைக்குது. அப்போ போத் ஆஃப் த டேர்ம்ஸ் ஈக்குவலன்ஸ் வந்ததுனால the difference between the consecutive terms are equal, hence the sequence are AP ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, the sequence is an AP ன்னு சொல்லிக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் எடுங்க பாருங்கள் 2 4 8 16 இருக்கு. அப்போ 2 4 8 16னாக்கா 4 - 2 நான் எனக்கு 2 and 8 - 4 is equals to 4. it is not equal. ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு நாட் ஈக்குவல் வந்தாலும் it is not an sequence. ஓகேவா, அப்போ therefore the difference between the consecutive terms are not equal, hence the terms of the sequence are not in AP ன்னு சொல்லிக்கலாம். புரியுதா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா √3 √2 அந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாத, ஏன்னா மல்டிபிள் ஆஃப் இதனுடைய பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குது 5 √2 - 3 √2. 5ல் 3 போச்சுன்னா 2 √2. அதே போல் 7ல் 5 போச்சுன்னா 2 √2. 9ல் 7 போச்சுன்னா 2 √2. எல்லாமே காமனாக வந்துருச்சு. அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த consecutive terms are equal, hence the terms of the sequence are AP-ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, புரியுதா? And see the next one example for 2.24. write an AP whose first term is 20. first term அவங்க சொல்லிட்டாங்க. ஏபியோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20ன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கிவன் A = 20, காமன் டிஃப்ரென்ஸ் D = 8. அப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஜென்ரல் டேர்ம் ஃபார்மில் ரைட் பண்ணக்கூடாது, அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் தான் நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க. அப்போ A + D, A + 2D, A + 3D அண்ட் ஸோ ஒன் அதில் எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. சப்ஸ்டிட் பண்ணி வர சீக்வன்ஸ் த ரெக்வயர்ட் AP இஸ் என்ன சொல்லலாம் 20, 28, 36, 44 அண்ட் ஸோ ஒன். இதுக்கு முன்னாடி உனக்கு அங்கே சீக்வன்ஸை கொடுத்துட்டு அது ஏபியா இல்லையான்னு செக் பண்ண சொன்னாங்க. இப்போ எனக்கு நம்பர்ஸை கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அது சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ணுறது. ஓகேவா, in an arithmetic progression having a common difference of 0 is called constant arithmetic progression. suppose எனக்கு common difference வந்து 0 வந்துச்சுனாக்கா it is called about என்ன arithmetic progression சொல்லலாம், it is a constant arithmetic progression சொல்லிக்கலாம். it is a very important 1 mark type question, நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, 0 காமன் டிஃப்ரென்ஸ் 0 வந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது, எனக்கு கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவாங்க. புரியுதா? ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? வில் see the next one example sum for what about the next example 2.25. in this questions-ல பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், find the 15th 24th and nth term. இது எல்லாமே ஜென்ரல் டேர்மில் கேட்டிருக்காங்க. ஆஃப் அன் ஏபி given by 3, 15, 27, 39 and so on. அப்போ we have the first term A = என்ன, எனக்கு இந்த இதாக சீக்வன்ஸில் எனக்கு 3 அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்க போகிறேன். 15 - 3 is equals to 2, 12. okay, 15 - 3 is equals to 12. we know that the nth term of the formula using the first Tn is equal to Tn = A + n - 1 × T. அப்போ ஃபர்ஸ்ட் 15th term T15. அப்போ ஏவோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், எடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். டியோட வேல்யூ தெரியும், சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் 170. அதே போல் 24th term. அப்போ 24 அப்ளை பண்ணும்போது 24 - 1 × D. அப்போ A + 23D. ஏவோட வேல்யூ 3 அண்ட் டியோட வேல்யூ 12. தென் வில் பி சப்ஸ்டிட் இன் வேல்யூ 279. இதே எனக்கு nth டேர்ம்லையும் கேட்டிருக்காங்கனால Tn is equal to A plus n minus 1 into D. A ஓட வேல்யூ 3, D ஓட வேல்யூ 12. அப்போ in terms of 12 n minus 12. அப்போ minus 12 போது சப்ராக்ஷன் பண்ணால் 3 minus 12 is equal to minus 9. nth term will be get the result. ஓகேவா? இப்போ மூணு இதுலையுமே கண்டுபிடிக்க சொன்னதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? We'll see the next one. நோட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ nth term எனக்கு தெரியும். சப்போஸ் எனக்கு nth term கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, என்ன நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தென் வில் பி யூஸிங் திஸ் ஃபார்ம். என்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இன் எ ஃபைனைட் ஏபியாக இருந்துச்சுனாக்கா, நல்லா கவனிங்க, ஃபைனைட் ஏபியாக இருந்ததுனாக்கா ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஏ அண்ட் லாஸ்ட் டேர்ம் எனக்கு எண்ட் ஆஃப் த செக்ஷன் எனக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா ஃபைனைட் சீக்வன்ஸ்னாக்கா ஃபஸ்ட்லேருந்து எண்டு வந்து எது வரை முடியுதுன்றதை கன்ஃபார்மாக தெரியும். அப்போ அதை லாஸ்ட் டேர்மாக எல்லுன்னு எடுத்துக்கலாம். தென் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஏபி இஸ் given by L is equals to A plus n minus 1 into D. அதை தான் you will be replaced about the formula. இந்த ஃபார்முலாவை மார்க் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? இதை கண்டிப்பாக எல்லாருமே பாக்ஸ் போட்டு ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. n ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலா n is equal to L minus A divided by D plus 1. L minus A divided by D plus 1. ஓகேவா? நல்லா கரெக்டாக பார்த்து ரைட் பண்ணி வச்சுக்கிங்க ஃபார்முலாஸை. இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போகிறோம். என்ன எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸாம்பிள் 2.26
find the number of terms in the AP 3, 6, 9, 12 and so on 111. அப்போ what about the first term? A equal to 3. Common difference பார்த்தீங்கன்னா second term minus first term. Subtraction பண்ணுங்க 3 வருது. Last term எனக்கு தெரியுன்றதுனால last term L is equal to 111. அப்போ n number of terms எத்தனை numbers இருக்குன்றத கவுண்ட் பண்ணி சொல்ல போகிறது. அப்போ n of terms சொல்லும்போது பார்த்தீங்கன்னா n is equal to L minus A divided by D plus 1. ஃபார்முலா அப்ளை பண்ணு 111 minus 3 divided by 3 plus 1 that is equals to 37. அப்போ இந்த ஏபி கண்டைன்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார 37 டேர்ம்ஸ் இருக்குன்றது will be considered. ஓகேவா, புரியுதா? and see the next one. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிள் 2.26 வரைக்கும் பார்த்துருக்கோம். அந்த 2.26 வரைக்கும் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். என்னென்ன சம்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன மாடலில் சொல்லி கொடுத்துருக்கோம், இனி சீக்வன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு, அது யூஸிங் இந்த ஃபார்முலாஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே ரைட் பண்ணி பாருங்கள். இதை பேஸ் பண்ணி வர எக்ஸசைஸ் 2.5ல யூ வில் பி கம்ப்ளீட் இன் யர் ஹோம் ஒர்க் கொஸ்டின்ஸ். ஓகே, இதை பேசிக்கான ஆர்டரில் என்னென்ன சம்ஸ் இருக்கோ யூ வில் பி ட்ரை அபவுட். ஓகே, ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. IIT தேர்வையான போது மோதி வென்றது. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.